தாராபுரம், குண்டடம், பெல்லம்பட்டி என் சாவுக்கு காரணம் திமுகவினர் தான் ரொம்ப டார்ச்சல் பண்றாங்க. அதிமுக ஐடி விங் நிர்வாகி தற்கொலை. தாராபுரம் அருகே பொல்லம்பட்டி திமுக நிர்வாகிகள் என்னை டார்ச்சல் செய்கிறார்கள். இதனால் மன உளைச்சலில் என் உயிரை விடும் நிலைக்கு வந்துவிட்டேன் என அதிமுக ஐடி விங் நிர்வாகி ஆடியோவில் பேசிவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் திருப்பூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் குண்டடம் மேற்கு ஒன்றியம் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளராக பொறுப்பு வகித்து வந்தவர் செல்வானந்தம். இவரது மனைவி முத்துப்பிரியா நவனாரி ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார். செல்வானந்தம் கடந்த 5 ஆண்டுகளாக மக்காச்சோளம் வாங்கி விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்தார். இந்த நிலையில் தொழில் நஷ்டம் ஏற்பட்ட காரணமாக பணத்தை தாமதமாக செலுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீ பவித்ரா டேட்டர்ஸ் உரிமையாளர் மற்றும் ராஜபாளையத்தை சேர்ந்த சீனிவாசன் ஆகியோர் அதிமுக ஐடி விங் நிர்வாகி செல்வானந்தம் 80 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும் என்று வீட்டில் வந்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. அவர்கள் இருவருக்கும் ஆதரவாக மதுரை மாவட்டத்தை சேர்ந்த திமுக நிர்வாகியான மணிமாறன் மற்றும் மதுரை தெற்கு மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் முத்துக்குமார் ஆகியோர் செல்வானந்தத்தை மிரட்டி 40 லட்சம் ரூபாய் மற்றும் 45 லட்சம் ரூபாய் என மொத்தம் 85 லட்சம் ரூபாய் காசோலையாக எழுதி வாங்கியதாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக திமுக நிர்வாகிகள் செல்வானந்தத்தை மிரட்டி வந்ததால் மன உளைச்சலில் அடைந்து செல்வானந்தம் தனது உயிருக்கு முழு காரணம் திமுக நிர்வாகிகளான மணிமாறன் மற்றும் முத்துக்குமார் என்று ஆடியோ வெளியிட்டு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள குண்டடம் பகுதியில் ஒரு தனியார் தோட்டத்தில் விஷ மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து தகவலின் பெயரில் அங்கு சென்ற உறவினர்கள் செல்வானந்தத்தை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் குண்டடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த செல்வானந்தம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தற்கொலை செய்து கொண்ட செல்வானந்தத்தின் செல்போனை ஆய்வு செய்து அவரது மனைவி முத்துப்பிரியா அதில் இருந்த ஆடியோவை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். செல்வானந்தம் விஷ தற்கொலை செய்து கொள்ளும் முன்பாக தனது ஐபோனில் இருந்து மற்றொரு போனுக்கு ஒரு ஆடியோவை பேசி அனுப்பியிருந்தார். அந்த ஆடியோவில் மதுரை மண்டல திமுக பொறுப்பாளர் PD மணிமாறன் மற்றும் மதுரை தெற்கு மீனவர் அணி அமைப்பாளர் முத்துக்குமார் இருவரும் சேர்ந்து மக்காச்சோள வியாபாரத்தில் என்னை ஏமாற்றிவிட்டனர். மேலும் பணம் தர வேண்டும் என்று காவல்துறையினர் மூலமாக அழுத்தம் கொடுத்து எழுதி வாங்கி கொண்டனர். இதுவரை 15 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ள நிலையில் தொடர்ந்து மிரட்டல்கள் விடுத்தும் அவ்வப்போது என்னை அவமானப்படுத்தியும் பணம் கேட்டு மிரட்டினார்கள். அதே போன்று ராஜபாளையம் பகுதியை சேர்ந்த சீனிவாசன் என்பவரும் எனக்கு அனுப்பப்படாத மக்காச்சோளத்திற்கு போலியாக பில் தயாரித்து 40 லட்சம் ரூபாய் மற்றும் 45 லட்சம் ரூபாய் என 2 காசோலை பெற்றுக்கொண்டு எனது மனைவி பெயரில் உள்ள ஆயில் மில் மீது மோசடி வழக்கு செய்து பதிவு செய்வேன் என மிரட்டி வந்தார். தொழிலில் பலர் என்னை ஏமாற்றிவிட்டனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்போது உயிரை விடும் நிலைக்கு வந்துவிட்டேன் என்று பேசியுள்ளார். மேலும் மற்றொரு ஆடியோவில் என்னை ரொம்ப கேவலப்படுத்தி விட்டனர். நான் போனதுக்கு அப்புறம் என்னோட குடும்பத்தை யாரும் துன்படுத்திடாதீங்க. நான் போன போதும் தயவு செஞ்சு யாரும் யாரை ஏமாற்ற வேண்டாம், என்னால் முடியல என்று கண்ணீரோடு செல்வானந்தம் பேசியுள்ளார். இந்த ஆடியோக்களை போலீசாரிடம் கொடுத்துள்ளனர். செல்வானந்தத்தின் மனைவி முத்துப்பிரியா செல்வானந்தத்தின் உடல் பிரேத பரிசோதனை நடைபெற்ற நிலையில் அவரது தற்கொலைக்கு காரணமான திமுக நிர்வாகிகளான மணிமாறன் மற்றும் முத்துக்குமாரை கைது செய்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என்று செல்வானந்தம் உறவினர்களும் மற்றும் அதிமுகவினரும் கோவை அரசு மருத்துவமனை பிணவரை முன்பு நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி PDA ஏஜென்சி MTF சீனிவாசன் 85 லட்சம், ஒத்தக்கடை 40 லட்சம் ஒன்று, 45 லட்சம் ஒன்று என 2 காசோலைகளை செல்வானந்தம் பெற்றுள்ளார். அதனை திரும்பி தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதற்கு
போலீசார் விசாரணை நடத்தி பெற்றுக் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தனர். அதனைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டு செல்வானந்தம் உடலை வாங்கி கொண்டு அவரது சொந்த ஊரான கொல்லம்பட்டிக்கு உறவினர் கொண்டு வந்தனர். அங்கு இறுதி சடங்கு செய்யப்பட்டு வியாழக்கிழமை நேற்று மாலை 6:30 மணி அளவில் அருகில் இருந்த மயானத்தில் அவரது பூத உடல் புதைக்கப்பட்டது. மிரட்டியதால் மனமுடைந்த அவர் செல்பாஸ் மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். முன்னதாக அவரது பதிவு செய்த ஆடியோ அடிப்படையில் மதுரை மண்டல திமுக பொறுப்பாளர் மணிமாறன், மதுரை மேற்கு மீனவர் அணி அமைப்பாளர் முத்துக்குமார், பழனியை சேர்ந்த வெங்கடேஷ், ராஜபாளையத்தை சேர்ந்த சீனிவாசன் என 4 பேர் மீது குண்டடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பேட்டி பிரியா, இறந்தவரின் மனைவி. என் பேர் முத்துப்பிரியா. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த நவனாரி பஞ்சாயத்துக்கு. இறந்தது என் கணவர் செல்வானந்தம். அவருக்கு வயசு 27 ஆகுது. எங்களுக்கு திருமணமாகி 3 வருஷம் ஆச்சு. 2 வயசுல ஒரு பையன் இருக்கான். இப்ப என்னன்னா, அவரு கடந்த 5 வருடமா சோள வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. சோள வியாபாரத்துல கடந்த வருடம் ஏற்பட்ட நஷ்டத்தினால ஒரு சில குரூப் வந்து அவரை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணி இப்ப இந்த நிலைமைக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, தாளையத்தை சேர்ந்த ஒரு பவித்ரா ட்ரேடர்ஸ், பவித்ரா ஏஜென்சிஸ்ங்கிற ஒரு குரூப்பு. அவங்க 4-5 பேர் இருக்காங்க, பார்ட்னர்ஸ். அவங்க வந்து முதல் கட்டமா வந்து ஒரு பைசூல் பேசுறாங்க. பேசி பாதி அமௌண்ட் ஏத்துட்டு நாங்களும் வந்து ஒரு மாசத்துக்குள்ள 10 லட்சமும், அடுத்து ஒரு கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 5 லட்சமும் கொடுக்குறோம். அப்பவும் வந்து அவங்க தொடர்ந்து த்ரெட்டன் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. நாங்க புதுசா கடை போட்டா அந்த கடையை வந்து தூக்கிடுவோம், கடையே இருக்காது, ஒய்ஃபை தூக்கிடுவோம், இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமா மிரட்டியிருக்காங்க. அவர் வந்து சொன்னாரு, இப்படி நம்ம கடையை போய் நம்ம ஒண்ணு பண்றோம், அது பண்ண விடாம பண்ணிடுவாங்க, நம்ம பணம் கொடுத்துடலாமான்னு ஒரு 5 லட்ச ரூபா போட்டாரு. இப்போ கொடுக்க வேண்டியதே கம்மியா தான் இருக்கு. இதுக்காக ஆள் வச்சு இவர் இந்த அளவுக்கு மிரட்டி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மதுரையை சேர்ந்த முத்துமாறன், திமுகவை சேர்ந்த முத்துமாறன், இன்னொருத்தர் வந்து மீனவர் அணி செயலாளர் மணிமாறன், இவங்க 2 பேரும் தான் கடந்த 1 மாசம் இவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபேமிலி தூக்கிடுவேன், ஒய்ஃப் தூக்கிடுவேன், குழந்தைய தூக்கிடுவேன், இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. டார்ச்சர் தாங்க முடியாம மட்டும்தான் இவரு இந்த சூசைட் பண்ணியிருக்கிறாரு. இவரு அடுத்து வந்து ராஜபாளையத்தை சேர்ந்த இன்னொருத்தர் வந்து இவருக்கு கொடுக்காத சோளத்தையெல்லாம் கொடுத்தேன்னு சொல்லி 85 லட்ச ரூபா நீ கொடுக்கணும் அப்படின்னு வந்து எங்கிட்ட வந்து கடையில வந்து போன வாரம் சொன்னாரு. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கன்னா, நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசி அவர் அனுப்பிச்சு வச்சு அடுத்த நாளே உட்காந்து கணக்கு பார்த்துருக்காங்க. இந்த தகவலே எங்களுக்கே தெரியல. கணக்கு பார்த்துட்டு இங்க பக்கத்துல ஒரு ஊருக்கு அவர் வர சொல்லி கார்ல உட்கார வச்சு அடியாட்களை வச்சு மிரட்டி 40 லட்ச ரூபாய்க்கு ஒரு செக்கும் 45 லட்ச ரூபாய்க்கு ஒரு செக்கும் வாங்கியிருக்காங்க. இந்த செக் வாங்கின விஷயமே இவர் எங்ககிட்ட சொல்லல. இந்த இறக்குற அன்னைக்கு ஒரு 10 மருந்து குடிக்கிறேன்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் போன்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணி அவரோட இன்னொரு போனுக்கே அனுப்பிட்டு மருந்து குடிச்சிருக்காரு. என்ன அந்த போன் ரெக்கார்டிங்ல இருந்ததுன்னா, இப்படி இவங்க இந்த மணிமாறன், இந்த முத்துக்குமார், இவங்க எல்லாம் என்ன தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பணத்துக்காக. ஒருத்தர் முன்னாடி வச்சு பைசூல் பேசி இவங்க வெயிட் பண்ண நான் ரொம்ப டைம் கேட்டேன், இவங்க அந்த டைம் கூட எனக்கு கொடுக்காம ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரெக்கார்டிங்ல பேசியிருந்தாரு. இன்னொருத்தர் ராஜபாளையத்துல சேர்ந்த இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த ரெக்கார்ட்ல இருந்தது. நாங்க அதை அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் சாயங்காலம் தான் அதை பார்த்துட்டு போய் எஃப்ஐஆர் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். எஃப்ஐஆர் காப்பி போட்டோம். இப்போ போலீஸ் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 3 பேரை அரெஸ்ட் பண்ணல. 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும். இன்னும் இந்த 4 பேர் மட்டும்தான் அவர் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்ல சொன்னங்காட்டி அதை மட்டும்தான் எஃப்ஐஆர்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 4 பேர் இல்லாம எனக்கு இன்னும் பல பேர் மேல சந்தேகம் இருக்குது. நிறைய பேர்த்துக்கிட்ட செக் இருக்குது. எல்லாத்தையும் எல்லாரும் கவர்மெண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணி அதை வாங்கி தரணும். திரும்ப மேலும் அவங்க எனக்கு இவரே போயிட்டாரு, நீ அந்த செக் இருந்து நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை, இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து எங்கிட்டதான் பிரச்சனை பண்ணுவாங்க. நான் ஒரு பையனை வச்சுட்டு இதெல்லாம் என்னால சமாளிக்க முடியாது. ஸோ எனக்கு அந்த செக்கும் வரணும். இவர் இறந்ததுக்கு எனக்கு ஒரு நீதி கிடைக்கணும். கவர்மெண்ட் இது பார்த்து ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணி தரணும். இது மாதிரி யாருமே இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்காதீங்க. எதா இருந்தாலும் வீட்டுல சொல்லுங்க, மற்றவங்க கிட்ட சொல்றாதீங்க. எல்லாரும் கூட வந்துட்டே ஏமாத்திடுவாங்க. வீட்டுல சொல்லுங்க முதல்ல.